வணக்கம். வாங்க, இன்றைக்கி நாங்கள் சுவையான கருணக்கிழங்கு குழம்பு வைப்போம். எப்படி வைக்கிறதுண்டு பார்ப்போம். வாங்க. நான் அதற்கு கருணக்கிழங்கு 1/2 கிலோவுக்கும் கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பை, வெள்ளைப்பூடு இவ்வளவு தான் எடுத்திருக்கிறேன். கிழங்கை நாங்கள் முதல் அகலமாக வெட்டி கொள்ளுவோம். அகலமாக வெட்டிட்டு பிறகு மெல்லிசாக நீளமான துண்டுகளாக வெட்டுவோம். அப்போ தான் கருணக்கிழங்கு கெதிய அவியும். இந்த கருணக்கிழங்கு மலச்சிக்கலுக்கும் மூளை வருத்தத்துக்கும் நல்லது. அஸ்மா நோயாளிகள் இதை சாப்பிடக்கூடாது. சுகர்காரர் இதை தாராளமாக சாப்பிடலாம். பொதுவாக சுகர்காரர் கிழங்குகள் சாப்பிடக்கூடாது. ஆனால் கருணக்கிழங்கு விதிவிலக்கு, தாராளமாக சாப்பிடலாம். நாங்கள் இப்போ எல்லாத்தையும் தயார் செய்துட்டோம். இந்த வெள்ளைப்பூடை மட்டும் நாங்கள் தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். எப்போவுமே வெள்ளைப்பூடை தோலோடு தட்டி எடுக்கிறது தான் நல்லது. இப்போ நாங்கள் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். விட்டு நான் சின்ன துண்டு 2 கருவேப்பட்டை போடுறேன். அதோட பெருஞ்சீரகமும் கடுகும் போடுறேன். கடுகு நல்லது. கருணக்கிழங்கு குளிர்மையண்டபடியாக கடுகு சேர்க்கலாம். ஆனால் வெந்தயம் சேர்க்கக்கூடாது. வெந்தயமும் குளிர்ச்சி. இப்போ நாங்கள் அதை கொஞ்சம் கலந்து விட்டு நாங்கள் நறுக்கி வச்சுருக்கிற கருணக்கிழங்கு சேர்ப்போம். சேர்த்து வடிவாக கிளறி விடுவோம். ஒரு 10 நிமிஷம் கலந்து விடுவோம். இப்போ அதுக்கு தேவையான உப்பையும் நாங்கள் போடுவோம். இந்த உப்பிலையும் எண்ணெயிலையுமே இந்த கிழங்கு அவிஞ்சு வரணும். நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வரை, 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் இதை அடிக்கடி திறந்து கிளறி விட்டு அவிஞ்சோடும். கிழங்கு வடிவாக கலந்து விடுங்க. கொஞ்சம் மூடி விடுவோம். இப்போ திறந்து திரும்பவும் கலந்து விடுங்க. கிழங்கு தானே அடிப்பிடிக்க பார்க்கும். அடுப்பு ஒரு அளவான நெருப்பில் இருக்கட்டும். மூடி வைப்போம். இப்போ திறந்து கிளறி விடுங்க. இப்போ நான் தட்டி வச்சிருக்கிற வெள்ளைப்பூடை போடுறேன். வெள்ளைப்பூடை போட்டு வடிவாக கலந்து விடுங்க. இப்போ வெங்காயம் போடுவோம். ரம்பை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது 3ஐயும் போடுங்க. நாங்கள் முதல்லையே வெங்காயத்தை போட்டால் வெங்காயம் சில நேரம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி கூடுதலாக வந்துடும். இது இப்படி இருந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுங்க. கொஞ்சம் மூடி வைப்போம். இப்போ திறந்து பார்ப்போம். வெங்காயம் எல்லாம் வதங்கி கொண்டு வருகுது. நல்ல வடிவாக கலந்து விட்டு இந்த பதத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற தூள் மஞ்சள், இது ஜெஃப்னா மிளகாய் தூள், நாங்கள் வீட்டிலேயே செய்கிறது. இந்த எண்ணெயோடு போட்டால் குழம்புல நல்ல ஒரு வாசம் வரும். அடுப்பை குறைச்சி வச்சு தூளை போடுங்க, இல்லாட்டி தூள் கருகி போயிடும். இப்போ புளியை விடுவோம். இந்த கறிக்கு பிரதானமே புளி தான். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். புளியை திக்காக கரைச்சோம்னா கறி புளிக்கும். இதை புளிக்கறியாகவும் சமைக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு சமைச்சு வைத்து காட்டுறேன். இப்போ மூடி வைப்போம், அவியட்டும். இப்போ கிழங்கு அவிஞ்சிட்டுது. வடிவாக கலந்து விடுவோம். கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். இப்போ நாங்கள் தேங்காய் பால் கொஞ்சம் விடுவோம். குழம்பா வேணுமெண்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேருங்க. அதோடு நான் எங்களை இறைச்சி சரக்கு தூள் கொஞ்சம் போடுறேன். கரம் மசாலா,
இது விரத காலங்களில் ஒரு கறியோடு சாப்பிட்றவங்களுக்கு இது நல்ல ஒரு குழம்பாக இருக்கும், வாசமாக இருக்கும். இப்போ குழம்பு கொதிக்குது. நான் ஒரு 10 நிமிஷம் தணலில் விட்டுட்டேன். நல்ல எண்ணெயெல்லாம் திரண்டு குழம்பு தயாராகிட்டுது. இப்போ நாங்கள் குழம்பு இறக்குவோம். இந்த கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.